என்கிட்ட நெறைய பேர் இந்த கேள்விய கேட்டுருக்காங்க. "சென்னையில இருந்த பொண்ணு நீ, திருவண்ணாமலைக்கு ஷிஃப்ட் ஆயிட்ட. உனக்கு போர் அடிக்கலையா? வீட்லயே இருக்கியா? என்ன பண்ணுவ? என்டர்டெயின்மென்ட்க்கு என்ன இருக்கு?" அப்படின்னு என்கிட்ட நெறைய பேர் கேட்டுருக்காங்க. ஸோ எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் என்டர்டெயின்மென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளில போய் நல்லா சாப்பிடுறது அண்ட் படத்துக்கு போறது. முக்கியமா என் ஹஸ்பண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்க எப்பயாவது தான் இந்த மாரி வெளியில போய் அம் சாப்பிடுறதோ, இல்ல படத்துக்கு போறதோ பண்ணுவோம். அண்ட் அத வந்து ஜாலியா ரெடி ஆயி அப்படி கிளம்பி தான் போவேன். ஏன்னா, அது ஒண்ணு தான் நான் வெளில போறது. அத தாண்டி நான் வெளில போறேன்னா, மேபி என்னைக்காவது சாப்பிட மட்டும் போலாம். அண்ட் மேபி என்னைக்காவது வந்து யாரையாவது மீட் பண்ணலாம். இல்லன்னா கோவிலுக்கு அவ்வளோதான். இது 3 தான் நாங்க வந்து பண்ணுவோம். இல்லன்னா மெயினா வந்து படத்துக்கு தான் வெளில போவோம். என்ன விட என் ஹஸ்பண்ட் ரொம்ப கிரேஸ். மூவி எதாவது ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளதான். அவங்க வந்து அப்படி போணும் போணும்னு சொல்லுவாங்க. ஸோ எங்க நாய்க்குட்டிங்கலாம் வந்து அழகா வீட்டுக்குள்ள இல்ல கார் பார்க்கிங்கில விட்டுட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஸோ நாங்க வேற இடத்துல சாப்பிடணும்னு நெனச்சோம். பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, சாப்பிடுறதுன்றது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நாங்க பிளான் பண்ணபடி அது நடக்கல. ஸோ தியேட்டருக்கு பக்கத்துலயே ஒரு கடையில வந்து நாங்க சாப்பிட வேண்டியதாயிடுச்சு. அண்ட் ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அங்க தோசை வேற லைட்டா தீஞ்சிருந்தது. அத மாத்துறதுக்கு கூட எங்களுக்கு டைம் இல்ல. பிகாஸ் 9:45 ஷோ ஆல்மோஸ்ட் 9:42க்கு தான் நாங்க என்ட்ரே ஆறோம். அண்ட் நாங்க எப்பவுமே திருவண்ணாமலையில சக்தி சினிமாஸ்க்கு தான் போவோம். எங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுள். கார் பார்க்கிங்லேருந்து எல்லாமே. அண்ட் உள்ள இருக்கிற ஒர்க் பண்றவங்கள கூட எங்களுக்கு கொஞ்சம் ஃபெமிலியரா தெரியும். ஸோ வி ஆல்வேஸ் ஃபீல் கம்ஃபர்டபுள் கோயிங் தேர். முன்னாடி எங்களுக்குன்னு ஒரு சீட்ட நாங்க எப்பவுமே எப்போ போனாலும் அந்த சீட்ட தான் புக் பண்ணிப்போம். அந்த சீட்ல தான் போய் உட்காருவோம். அண்ட் ஸ்நாக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப வெரைட்டிலாம் நாங்க வாங்க மாட்டோம். சிம்பிளா ஏதாவது ஒரு ட்ரிங்க் ஒரு ஏதாவது ஒரு டெசர்ட் அண்ட் ஒரு ஸ்நாக் அந்த மாரி வாங்குவோம். சம்டைம்ஸ் எதுவுமே வாங்காம கூட இருப்போம். அண்ட் அங்கேருந்து நாங்க கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா, இடி பயங்கரமா அடிச்சு அப்படியே கொஞ்ச நேரத்தில மழைலாம் பெய்ய ஆரம்பிச்சுச்சு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியா வைப்லாம் பண்ணிட்டு, பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு ஜாலியா வந்து ரிட்டர்ன் வந்தோம். பார்த்தா அவ்வளோ சந்தோஷமா இந்த குழந்தைங்க எங்கள வந்து ரிசீவ் பண்ணாங்க. இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் எவ்வளோ சந்தோஷமா, நிம்மதியா ஏன்னா ஒவ்வொரு மொமெண்ட்டையும் நாங்க 2 பேரும் வந்து செரிஷ் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கோம்.